பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக ஆட்சி 2021 பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியோடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன சார்? அதாவது ப்ளஸ்ன்னு பார்க்கும்பொழுது அந்த ஆட்சி வரும்பொழுதே கோவிடோட 2வது அலையில் தான் வந்தது. ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்ற பல விஷயங்கள் அப்போ இருந்தது. ஸோ அதை சமாளித்து கோவிடோடைய அந்த தீவிரத்தை குறைச்சி ஓரளவுக்கு ஒரு சகஜ நிலை கொண்டுறதுல இந்த அரசாங்கம் தன்னுடைய முழு கவனத்தை கிட்டத்தட்ட 21 மேலேருந்து 22 பிப்ரவரி மார்ச் வரையும் அதுலேயே போனதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஆட்சிக்கு வரும்பொழுதே இந்த பெட்ரோல் விலை குறைப்பு, அப்புறம் இலவச பஸ் பயணம், அப்புறம் பொங்கல் பணம், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது, அவங்க ப்ராமிஸ் பண்ண பணத்தெல்லாம் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் ஒரு 6-7 மாதம் வரையும் இந்த ஆட்சிக்கு எந்த விதமான பெரிய எதிர்ப்புமே கிடையாது. ஸ்டாலின் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருந்தார். அந்த மாதிரி லெவலில் தான் போச்சுது. ஆக்சுவலாக எதிர்ப்பே இல்லைன்ற சூழலில் தான் அவங்க வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு முதல்ல எதிர்ப்பை சந்திச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், அதுலேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துலேருந்து ஆரம்பித்து அண்ணா யூனிவர்சிட்டி, ஆம்ஸ்ட்ராங் மரணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை பிடிச்சிட்டாங்க. தினசரி ஒரு கொலை நடக்குது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்றத இன்னைக்கு வரையும் எடப்பாடி பட்டியலிட்டு இருக்கார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விஷயம். அப்புறம் போதை மருந்து அங்கங்கே பிடிக்கிறத வச்சு போதை மருந்து தமிழ்நாட்டில் சகஜமாக இருக்கு போன்ற விஷயங்கள். அப்புறம் நீங்கள் நீட் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, உங்களுக்கு அதோட ரகசியம் தெரியும் சொன்னீங்க. அதாவது நீட்டை எதிர்த்து ஒரு மசோதா போட்டு அந்த மசோதாவை கவர்னர் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி அமிச்சு அது பிரசிடென்ட் போய் பிரசிடென்ட் திருப்பி அமிச்சிட்டாரு. ஒன்றுமே நடக்கல. ஆனாலும் இப்போ என்ன சொல்றாங்க எடப்பாடி போன்றவர்கள், நீட் மரணங்களுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க, ரகசியம் தெரியும்ட்டு. நீங்க இப்போ உங்களால நீட்டை ஒழிக்க முடியல, அப்போ இந்த மரணத்துக்கு யார் காரணம், நீங்க தான் காரணம்னு அவங்க சொல்றாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, 21 எலெக்ஷன்ல திமுக வின் பண்ணும்போது நீட்டுல ஒழிக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னது 19 எலெக்ஷன்ல சொன்னாலாவது ஒரு அர்த்தம் உண்டு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா நீங்க பண்ணுவீங்கன்னு நினைச்சுக்கலாம். 21 போது ஏன் சொன்னீங்க? 24 அப்புறம் தான் பார்லிமெண்ட் போது சொன்னா கூட பரவாயில்ல, 21 தேர்தலில் சொன்னீங்க. உதயநிதிலாம் சொன்னது அது நடக்காது, நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரிஞ்ச பிறகு நீங்க அதை சொன்னீங்க. அப்போ இப்போ நீங்க உங்க மேலேயே குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. நீட்டை ஒழிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் மரணத்துக்கு காரணம்னு ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி போன்றவர்கள் இங்க வைக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் ஊழல் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைட் தொடர்ந்து நடக்கிறத பார்க்குறோம். நேரு வீட்டில் நடக்கிறத பார்க்குறோம், அப்புறம் பொன்முடி விஷயங்களில் பார்க்குறோம், துரைமுருகனோட கனிம வளத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செந்தில் பாலாஜி விஷயத்தில் பார்க்குறோம். அது கேஸ் போட்டது அப்படின்னா கூட அப்புறம் பல கேஸ் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட கேஸ்லாம் எடுக்கிறத பார்க்குறோம், மீண்டும் விசாரிக்கப்பட்டதை பார்க்குறோம். அது தங்கம் தண்ணீர் ஆகட்டும், அது ஐ பெரியசாமி ஆகட்டும், அது ஈவன் பொன்முடி விஷயங்கள் ஆகட்டும், துரைமுருகன் விஷயம் ஆகட்டும், எல்லாமே மறுபடியும் விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த ஊழல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கேபினெட்டில் பல பேர் ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே வருது. ஆக்சுவலாக அது ஊழல் முத்திரை குத்த பார்க்குறாங்க. திமுக அரசாங்கத்துக்கு ஊழல் முத்திரை இன்னும் தொடர்ந்து பல ரைடெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 4 வருடம் முடிகிற இந்த சூழலில் அவங்க செஞ்ச சாதனைகள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இலவச பஸ் பயணம், மகளிரோட உரிமை தொகை, காலை டிஃபன் கொடுக்கறது பசங்களுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு, அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம், காலேஜ் பசங்களுக்கு, காலேஜ் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்கீம்ஸ், அப்புறம் தொழில் முதலீடுகள் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் அவங்க சாதனைன்னு சொன்னால் கூட இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றாத விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களும், அப்புறம் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணாத விஷயங்கள், கோவிதில் பணியிடத்தில் அமர்த்தப்பட்ட டாக்டர்களுக்கு நீங்க உரிய ஸ்கேலா பேராக கொடுக்காத வச்சிருக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வருத்தப்படுற மாதிரி பல விஷயங்கள் இங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால வாக்குறுதிகளும் சிலது நிறைவேற்றலை. இன்னும் டீசலுக்கோ இதுக்கோ இன்னும் விலையை குறைக்காது இருக்காங்க, மாதம் ஒரு மின் கட்டணம் பண்ணாத இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்னும் இங்க நிறைவேற்றாத முக்கியமான வாக்குறுதிகள்லாம் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு பக்கம் சொல்லாத விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. அதன் மூலமாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பெண்களுடைய ஓட்டை வாங்கி நல்ல கணிசமாக வின் பண்ணினாங்க. இப்போ பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் தாவேகாவும் தனியாக கட்சி ஆரம்பிச்சு விஜய் பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஆட்சி மேலே கடுமையான எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் கடுமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம போராட்டத்துக்கு அமைச்சர்கள் பேசுகிற பேச்சுக்கள் வேறு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவப்பெயரை தேடித்தரதை பார்க்குறோம். அதனால் பெரிய சங்கடத்துக்கு உள்ளாரதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றாத விஷயங்களை எதிர்கட்சிகள் சுட்டி காமிக்கிறது. அப்புறம் திமுக இன்னொரு விஷயம் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேலே பலவிதமான ஊழல் வழக்குகள் பதியப்பட்டன, எஃப்ஐஆர்லாம் போடப்பட்டது. அதோட தொடர் நடவடிக்கைகள் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக கொடநாடு கேஸ் உடனே நாங்கள் உடனே அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், நாங்கள் அதுலேயும் இழுத்துட்டு இன்னும் இழுத்துட்டே இருக்குது. இப்போது
அதிமுக அமைச்சர்கள் மேலே கேஸ் போட்டு அவங்கள கூண்டில் நிற்க வைக்காம இப்போ திமுக ஆட்கள் வந்து ஊழலுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 4வது ஆண்டு முடியும் போது திமுக சந்திக்கிற முக்கியமான பிரச்சனை, நீங்கள் வந்து அதிமுக காரங்க மேலே முன்னாள் மந்திரிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு போட்டு அவங்கள சோதனை பண்ணி டிவிஎஸ்சி எஃப்ஐஆர்லாம் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காமல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மேலே தான் ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருசாக வந்து நீங்கள் ஒட்டுமொத்த உங்கள் திமுக அரசே ஊழல்ன்ற மாதிரியான முத்திரை குத்தப்பட்டு நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க. அதுதான் இந்த 4வது வருஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இதையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. தினசரி ஒரு கொலைன்றது உண்மைதான். ஆனால் இந்த தினசரி ஒரு கொலை வந்து நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? 21 ஆட்சியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி, அப்போ நடக்கலையானா அப்பவும் தினசரி ஒரு கொலை எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்தில் நடந்தா இருக்கு. அது நடக்காத இல்லை, அந்த எதிர்கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்கன்றதில் நம்ம உண்டு. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வந்து நீ உங்களை மாதிரி ஸ்டெர்லைட்டில் 13 பேரை சுட்டு கொண்டீங்களே நீங்கள், அந்த மாதிரி ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து துப்பாக்கி சூடும் போன்ற விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட கொலைகள் போன்ற விஷயங்களை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. ஓகே, அது வந்து நீங்கள் சுட்டி காட்டுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதே சமயம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இந்த ஆட்சி மேலே வந்து துப்பாக்கி சூடு போன்ற விஷயங்கள், இல்லை ஜாதி கலவரங்கள் பெரிய அளவில் நடந்திருக்காங்க. வடகாடில் கொஞ்சம் நடந்திருக்கு வச்சுக்கோங்க. நேற்று நான் சொல்ல பெரிய அளவில் ஒரு ஜாதி கலவரங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை. ஆனால் அன்றாடம் நடக்கும் கொள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க. திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களும் இந்த மாதிரி தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது, நீங்கள் வச்சுட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் போன்ற விஷயங்களை வைக்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற விஷயங்களை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. போதை மருந்து போன்ற விஷயங்களை வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் மந்திரிகள் பேசுறது மதத்துக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, சைவம் வைணவத்தெல்லாம் கைது பண்ணி பொன்முடி பேசுறது போன்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கலவையான ஒரு மிக்சடான ஒரு இதுதான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கொள்கை ரீதியாக மத்திய அரசு எடுத்து ஃபைட் பண்ணுறதுல கவர்னருடைய எதேச்சிகாரத்தை எடுத்து கோர்ட்டுக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்குறது, மசோதாவை நிறைவேற்றத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது, சுப்ரீம் கோர்ட் மூலமாக நிலுவையில் இருந்த மசோதாக்களை பாஸ் பண்ணி வாங்கினது போன்ற விஷயங்களில் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு வெற்றியை வந்து ஸ்டாலின் அடைஞ்சிருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி வெற்றிகள், அப்புறம் இந்த மாதிரி உரிமை தேவை கொடுக்கறது, இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு செய்திருக்கிற பல விஷயங்கள்லாம் இது ஒரு பக்கம் பெருசாக பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊழல் போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த தினசரி நடக்கும் சட்டம் ஒழுங்கு போன்ற விஷயங்கள், போதை மருந்து போன்ற விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் தோற்றுவிக்கிறது நம்ம பார்க்குறோம். இது தவிர பழைய விஷயங்கள், இந்த கச்சத்தீவு பற்றி பேசினா உடனே திமுக தான் தார வாத்துது அப்படி. ஆனால் திமுக ஆட்சியில் தார வாக்கல, திமுக தான் அது காரணம். அப்போ கருணாநிதி ஆட்சியில் இருந்தார். எந்த ஒரு பழைய விஷயம் பேசினாலும், கல்வியை பற்றி பேசினாலும் மாநில பட்டியலில் அது வந்து திமுக ஆட்சி ஒன்றுமே அதுக்கு பண்ணலை. நீங்கள் வந்து மத்திய அரசில் ஆட்சியில் இருந்தபோது நீங்கள் என்ன பண்ணீங்க, கல்வியை மீண்டும் இங்கே கொண்டு வர பார்த்தீங்களா? இப்போ மாநில சுயாட்சிக்காக கமிட்டி போட்டிருக்கீங்களே, நீங்கள் மத்திய அரசில் இருந்தபோது என்ன பண்ணீங்கன்னு திமுகவை நோக்கி திரும்புகிற பல விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் ஒரு பக்கம் மத்திய அரசோட எதிர்த்து போராடி நிதி வாங்கிறது போன்ற விஷயங்களில் போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு பக்கம் கவர்னர் கொடுக்குற குடைச்சலை தாங்கிட்டு அவரை எதிர்த்து ஃபேஸ் பண்ணி நீதிமன்றம் மூலமாக ஓரளவுக்கு நிவாரணம் பெற்றிருக்காங்கன்ற விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதிகாரத்தை பறிக்கும் போது அதை எதிர்த்து போராட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போராட்டம் தொடரும் போது இந்த பக்கம் ஒரு பக்கம் நிதி நிலைமையை வந்து சீர்திருத்த வேண்டியதாக இருக்குது. முந்தி இருந்ததோட இப்போ நிதி நிலைமை சீர்திருந்திருக்கு. இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் வந்து ரொம்ப அதிகபட்சமான பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு இப்போ மத்திய அரசை ஒத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வளர்ச்சியை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நடைமுறை அரசியலில் உள்ள பல விஷயங்கள் இருக்குல்ல, இந்த 5 வருடம் திமுக அரசு வந்து தொடர்ந்து 2 பதவி காலத்தை கண்டதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறாங்க. அதனால் திமுக அடுத்த வாட்டி இதாகிடுன்னு. ஆனால் திமுகவுக்குள்ள அட்வான்டேஜ்னா அதோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. 19-17 போட்ட கூட்டணி இன்னும் தொடருது. அதில் இன்னும் கமலஹாசன் இன்னும் வேறு பல சிலரும் வந்து இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. சாதனைகள் வந்து பெண்களுக்கு பண்ண சாதனைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் வந்து ஆன்டி இன்குபன்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் கண்டிப்பாக இருக்குது. அது 3-5% இருக்குது. போன வாட்டி வந்து அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 39.70% வாக்கு வாங்கினாங்க. இவங்க வந்து 45-46 தான் வாங்கினாங்க. ஸோ ஒரு 6% டிஃபரன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. இந்த வாட்டி ஆன்டி இன்குமென்சியே 3-5% இருக்கும். 3-5% ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்குள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, திமுகவுக்கு எதிரான ஓட்டு சீமான் விஜய்னு பிரியும் பொழுது, அப்படி பிரிகிற ஓட்டு பிரியும் போது நமக்கு ஆதரவான ஓட்டை வாங்கி நம்ம வின் பண்ணலான்றது இவங்க நோக்கமாக இருக்குது. ஸோ இந்த 4 வருடம் முடியும் போது திமுகவை பற்றின ஒரு கலந்து கட்டியான ஒரு ஒப்பீனியன் தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதை மருந்து பிரச்சனை, ஒரு பக்கம் ஊழல் பிரச்சனை, ஒரு பக்கம் மந்திரிகளுடைய எல்லை மீறிய பேச்சுக்கள் அது ஏற்படுத்துகிற பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் கூட ஸ்டாலின் என்ற ஒரு நபருக்கு இருக்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை அவர் தொடர்ந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இமேஜ் இருக்குது. ஆனாலுமே இன்னும் அடுத்த 10 மாதம் வந்து திமுக மேல் உள்ள தாக்குதல்கள் வந்து இன்னும் அதிகமாகும். மத்திய அரசு மூலமாக, என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக பல விஷயங்கள் இங்கே நடக்கும். அதெல்லாம் அவங்களை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால் வந்து ஒரு மிக்சடான ஒப்பீனியன் தான் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக ஆகாவோகோ
பிரமாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக முதல் 3 வருடம் ஒன்றுமே எதிர்ப்பே இல்லாமல் கடந்த திமுக ஆட்சி, பார்லிமெண்ட் தேர்தலும் போது எதிர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட திமுக ஆட்சி இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு எதிர்ப்போட இருக்குது ஆக்சுவலாக. அதே சமயம் இவங்களுக்கும் வந்து ஒரு சொல்கிறதுக்கான விஷயங்கள் இவங்களுக்கும் நிறையா இருக்குது, சாதனைகளும் இவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து எப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து 10 மாதம் கழித்து கொண்டு வரன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைக்கி நிலைமையில் வந்து ஓரளவுக்கு அது வந்து பாஸ் மார்க் வாங்கிட்டு இருந்தால் உண்மை, அது 50%க்கு மேலே மார்க் வாங்கியிருக்குன்றது உண்மை. அது எலெக்ஷன்ஸில் எந்த அளவுக்கு அது உதவுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பிஜேபி அரசாங்கம் எப்படி வந்து ஆளுநர் மூலியமாகவோ இல்லை இந்த ஏஜென்சிகள் மூலியமாகவோ பழிவாங்கப்படுதுன்றீங்க. அதுதான் முதலமைச்சர் நேற்று திமுக எழுதிய கடிதத்தில் சொல்லும்போதும் அதை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அரசியல் இந்த அமைப்புகளை ஏவி நம்ம வந்து பழிவாங்கிறதுக்கு பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் அஞ்சற ஆட்கள் இல்லை, நம்ம ஒன்றும் அடிமை கிடையாது, சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சவாலை இன்னும் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் இருக்காது. ஏன்னா தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த 10 மாதங்கள் ஆட்சியை கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் இப்போ இந்த ஆட்சி மேலே எதுவும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால இந்த சேற்றை வாரி வீசுறதுக்குலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வைத்து தான் முதலமைச்சர் இப்படி பேசியிருக்கிறாரா? இல்லை, அவர் சொல்கிறது வந்து கரெக்ட் தான். அவர் மீது சேற்றை வாரி இறைக்க விரும்புகிறார்கள், இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்றது கரெக்ட். ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, டெல்லி எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி அந்த மந்திரிகள் மேலே எத்தனை மந்திரிகளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் போட்டு அந்த கவர்மெண்ட்டையே வந்து ஊழல்னு ஒரு பிராண்ட் பண்ணாங்கல்ல. பாஜக இருக்கிற பிரச்சார பலத்தில் வந்து அது சாத்தியமாச்சு ஆக்சுவலாக, மக்களை நம்ப வைக்க முடிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ கூட திமுக அமைச்சர்கள் மீது பல்வேறு அமைச்சர்கள் மேலே, இப்போ துரைமுருகன் மேலே கனிம ஊழல் கூட எப்போ வேணால் வரலாம். நேரு ஸ்கேனரில் தான் இருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இடி ஸ்கேனரில் தான் இருக்காரு, செந்தில் பாலாஜி ஏற்கனவே அதில் தான் இருக்காரு. அது டாஸ்மாக் விஷயங்களே இன்னும் பூதாகரமாக கலப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறையா. அதனால் மணல் கொள்ளையும் பூதாகரமாக கலப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல விஷயங்கள் அவங்க வந்து இடி நினச்சா வந்து பூதாகரமாக கலப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா, இடி வந்து போவாங்க, சோதனை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அது மீடியாவில் பெருசாக வரும். இது எல்லாமே என்ன ஆகும்னா, இந்த வழக்குகள்லாம் நடந்து இவங்க நிரபராதின்னு வெளியில் வருது. நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி என்ன சொல்லியிருக்கார், சரியான ஒரு ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறீங்க. ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸில் உச்சநீதிமன்ற நீதிபதியும் சொல்லியிருக்கார், ஒரு சரியான ஆவணங்கள் சரியான ஆதாரங்கள் இன்றி நீங்கள் உங்களுடைய கேசஸ்லாம் இங்கே வந்துட்டு இருக்கு, அது வந்து சரியில்லை, பல வழக்குகளில் நாங்கள் இதை பார்க்குறோன்னு சொல்கிறார். அப்போது அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களோட பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றபடி தான் செயல்படுறாங்க. அது ஏற்படுத்துகிற பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம், மக்களுடைய பார்வையில் அது ஏற்படுத்துகிற பாதிப்பு. இப்போ திமுகவில் ஒரு 10 மந்திரிக்கு மேலே தொடர்ந்து ரைடு ஈடுன்னு விட்டா வச்சுக்கோங்களேன், என்டையர் மினிஸ்ட்ரியை ஊழல்னு ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அவங்க அப்புறம் கோர்ட்டில் போயிட்டு அப்புறம் வந்து போராடி வெளியே வர்றது, ஜாமீனில் வர்றதுலாம் பெரிய விஷயம். செந்தில் பாலாஜியெல்லாம் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு நடுவில் வந்து எலெக்ஷன்ஸில் உங்கள் பேர் போயிடும்ல. எடுத்தோடனே 1000 கோடி ஊழல் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டால் அது இனிமேல் தான் கோர்ட்டில் போய் நிரூபித்து வரணும். ஆனால் நீங்கள் எடுத்தோடனே 1000 கோடின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் 1000 கோடி ஊழல்னு சொல்கிறீங்கல்ல. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இன்றைக்கா நடக்குது, டாஸ்மாக் ஆரம்பித்த இடத்துலேயே நடக்குது. அதே மாதிரி பாட்டில் கம்பெனிக்கும் மது உற்பத்தியாளர்களுக்கும் உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து டாஸ்மாகோட ரோல் என்ன நமக்கு தெரியாது. அது இன்னைக்கா நடக்குது, அது என்னிலேருந்தோ அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க, போட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து பாட்டில்கள் வந்து உற்பத்தி சாலையிலேருந்து மது உற்பத்தியிலேருந்து எக்ஸைஸ் டியூட்டி கட்டாமல் வருதா கட்டின்னு வருதானா, இதுவும் பல வருடங்களாக இதை பற்றி பேச்சுக்கள் போயிட்டு தான் இருக்குது. பல விதமான ஊழல்கள் அது நடந்து தான் இருக்குன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, அதிமுக ஆட்சியிலேருந்தே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய பாஜகவின் நோக்கம் என்ன, எப்படியாவது திமுகவை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா டாஸ்மாக மறுபடியும் எடுத்து இதெல்லாம் கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக. அப்போது அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுன்னா, இவங்க என்னதான் ரியாக்ட் பண்ணால் கூட மக்கள் கூட வந்து இவங்க வேணும்னு வழக்கு போடுறாங்க, பழி வாங்குற வழக்கு எல்லாம் கூட சொல்லலாமே கூட, அவங்களுடைய அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, பாஜகவுடைய பிரச்சாரம் இருக்குல்ல, அது வந்து நடுநிலை மக்கள்கிட்ட வந்து திமுக ஊழல்னு காட்டுற அந்த முயற்சியில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். அது வந்து இவங்க நினைக்கிற மாதிரி அது வந்து மக்கள் வந்து இவங்க பழி வாங்குறாங்கன்னு நினச்சி தள்ளிவிட மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஏதோ பண்ணியிருக்கானா, ஏதோ விஷயம் இருக்குவா, இல்லாட்டி பண்ணியிருக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது வந்து இவர்கள் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் தப்பு பண்ணல, எந்த விதமான ஊழல் நடக்கலன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்குள்ளே அவங்க பர்பஸ் சர்வாயிடும். பாஜகவுடைய பர்பஸ் இவங்களை ஊழல்வாதிகள்னு முத்திர குத்துறதுக்காக இடியை பயன்படுத்தின பர்பஸ் வந்து சர்வாயிடும். உங்களால் வந்து சரியான கவுண்டர் கொடுக்க முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா ரீச்லையோ இல்லை அவங்க பண்ணுற பிரச்சாரத்திலையோ உங்களை வந்து ஒரு கடுமையான ஒரு முதிரையை குத்திடுவாங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஸ்டாலின் சொன்னதை நம்ம ஒத்துக்கிறோம், இவங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, நம்ம இதெல்லாம் சந்திக்காதவர்களான்னு கேட்குறாரு. ஆனால் இன்றைக்கு அது ஏற்படுத்துகிற முதிரை, ஒரு 4 மந்திரியை பிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா மக்கள் பார்வைக்கு அது வந்து அப்படி தான் சார் தெரியும். அவன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சும்மா பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ விஷயம் இருக்குன்னு. அவன் வந்து இப்போ பாருங்க, ஒன்றுமே இல்லாத 1000 கோடின்னு நான் டாஸ்மாகில் அவன் எப்போ 1000 கோடிக்கு வந்து இது கொடுக்குறது, ஆதாரம் கொடுக்குறது, எப்போ நிரூபிக்கிறது? இப்போ நேரு குடும்பத்தில் வந்து ஒரு ரைடு பண்ணாங்க. அது வந்து ஏதோ அந்த பிரைவேட் ஃபார்ம் வந்து லோன் வாங்கினது சம்மந்தமாக உள்ளே போனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் கொடுக்கும்போது ஏதோ ஊழல்னு மாற்றி விட்றாங்க கதையை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இதை வந்து சுலபமாக கடந்து போக முடியாது. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரியும் ஊழல்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற ஒரு விஷயத்தில்
இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருந்து இதை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லாட்டி உங்களை வந்து ஊழல் கரை படிந்த ஒரு அரசாங்கமாக தான் இதை முத்திர குத்துறதுக்கான முயற்சியில் வந்து பாஜக அதிமுக ரெண்டும் சேர்ந்து, அதிமுக ஊழலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க, அவங்க ஏகப்பட்ட ஊழலை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது மேலே வந்து திமுக நடவடிக்கை எடுக்க முடியல. இப்போ திமுக வந்து அடிச்சாட வேண்டிய இடத்துல தடுத்தாட வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து 4 வருஷ காலத்தில் அதிமுக மந்திரிகளை கூண்டில் ஏற்றிருந்தாங்கன்னா இப்போ வந்து அவங்க அடித்து ஆடலாம். இப்போ அவங்க மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு தடுத்து ஆட வேண்டிய நிலையில் இருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் வந்து பண்ண பெரிய பிளண்டராக நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 4 வருஷத்தில் இந்த விஷயத்தை கோட்டை விட்டார். கொடநாடு உட்பட எல்லாத்தையும் விரைவுபடுத்திருக்கணும். பர்சனலாக அவர் பார்த்துருக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் விட்ட கோட்டை இது. ஆக்சுவலாக இந்த வழக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே வழக்கை பர்சியூ பண்ணாத, அது யாரும் இல்லாட்டி கவர்னர் தடை போட்டிருந்தாருன்னா அதையும் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணோம், கவர்னர் தடை போட்டாருன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை இது வரையும். ஸோ என்ன நடந்தது, அந்த வழக்குகளில் என்ன நடந்தது, 7-8 வழக்குகள் வந்து எஃப்ஐஆர் போட்டு என்ன நடந்தது. ஸோ இது வந்து இந்த ஸ்டாலினோட ஆட்சியில் ஸ்டாலினோட ஃபெயிலியரில் ஒன்றா நான் பார்க்குறேன். அவருடைய ஃபெயிலியர் இது. ஆக்சுவலாக அவர் இந்த மாஜி அதிமுக மந்திரிகள் மேலே ஊழல் நடவடிக்கையை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தொடராதது அவருடைய ஃபெயிலியர். இப்போ அவருக்கே அது வினையாக வந்து சேர்ந்திருக்கு. இப்போ அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் போன்ற விஷயங்கள் வந்து ஊழல் விஷயங்கள் எடுத்து ரைடு பண்ணி அரசுலாம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க பாஜகவுடைய அந்த சோஷியல் மீடியா வீச்சு, அவங்களுடைய பிரச்சார பலம் காரணமாக இவங்க பேரில் அந்த ஊழல் கரை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும். அதை இல்லை நாங்கள் சமாளிப்போம்னு அவர் சொல்கிறது கரெக்டு. அவங்க வேணும்னே கூட பண்ணுறாங்க வச்சுக்கலாம். அது சமாளிக்கிறதுக்கான வசதி உங்களுக்கு இருக்கான்னா, உங்களை விட என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிறத வந்து மக்கள் வந்து நம்புவான். அவன் ஏன் நம்புவான்னா வந்து ஒன்றும் இல்லாத போக மாட்டாங்கன்னு நம்புவான். அதனால் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக பஸ்ஸை. நீங்கள் அதிமுக மந்திரிகள் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவே அந்த கட்சியோட கூட்டி சேர்ந்துருக்காது. எடப்பாடியை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு ஊழலை பற்றி அமித்ஷா பேசுகிறாருன்னா அந்த தைரியம் எப்படி வந்து அவருக்கு? பக்கத்தில் வேலுமணி இருக்காரு, எல்லாமே ஊழல் தான். என்ன அந்த தைரியம் எப்படி உங்களுக்கு வந்தது? அப்போ திமுக அரசு விட்ட கோட்டை தான் அது காரணம். அதுக்கு ஆக்சுவலாக அதில் கோட்டை விட்டாங்க திமுக அரசு. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தது வைத்து தான் முதலமைச்சர் பேசுகிறாரு. அதாவது புதிதாக வந்தவர்கள், கட்சி தொடங்கியவர்கள்லாம் முதலமைச்சர்ன்றாங்க, அரசியல் அரிச்சுவடியே தெரியல, ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்றாரு. விஜயை டார்கெட் பண்ணி தான் பேசுகிறாரா சிஎம்? இல்லை, அதாவது வந்து விஜய் வந்து ஒரு டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. சாதாரண ஒரு சின்ன கட்சி ஆரம்பித்தா கூட நாளைய முதல்வர் போஸ்டர் ஓட்டுற காலம் இல்லை ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க விஜய் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கிறதுனால அவரை முதல்வராக, முதன்மை சக்தியாக சொல்றதில் ஒன்றும் தப்பு கிடையாது. என்டி ராமராவ் முதல்ல கட்சி ஆரம்பித்து சிஎம் வந்தாரா இல்லையா அவர்? இல்லை, ஒருவேளை இந்த மதுரை, கோயம்புத்தூர் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முதலமைச்சருக்கு இப்படி ஒரு தாக்கம் ஏற்படுத்திடும் விஜய் கட்சி அப்படின்னு நினைக்கிறாரா? விஜய் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர்ன்றது விக்ரவாண்டியில் அவர் கூட்டத்தை வச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக அவரை வந்து நடிகராக பார்த்தாங்களா, இல்லை ஒரு தலைவராக பார்த்தாங்களா, அவங்க ரசிகர்கள் வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்களா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலுமே அவருக்கு ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது அவர் பின்னாடி. அது ரசிகர் பட்டாளமா, அந்த ரசிகர் பட்டாளம் தொண்டர் பட்டாளமாக மாறிச்சான்னு நமக்கு தெரியாது. அது நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு இப்போது அதிமுக பாஜக ஒரு கூட்டணி இருக்குது. அதில் வந்து விஜய் வருவாரா மாட்டாருன்னா விஜய் வரமாட்டாருன்னு என்னுடைய கருத்து. வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. வந்தால் இது வந்து கூட்டணி கவர்மெண்ட்டாக மாறிடும். அதிமுக பாஜக அது கூட்டணி கவர்மெண்ட்டாக மாறத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஆட்சிக்கு வந்தால் அது கூட்டணின்னா வந்து கூட்டணி கவர்மெண்ட்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து கொள்கை ரீதியான பாஜக இருக்கிற இடத்துல வரத்துக்கான வாய்ப்பும் கிடையாது. அதே மாதிரி முதன்மை சக்தி நான் தான், முதலமைச்சர் நான் தான் சொல்கிறவர் இங்கே வரத்துக்கான வாய்ப்பும் கிடையாது. ரெண்டாவது வந்து விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு நாங்கள் ஏன் உழைக்கணும்னு கேட்குறாங்க. அவர் சிஎம் ஆகி அடுத்த 5 வருஷம் இருந்தாருன்னா நாங்கள் எதுக்கு, எங்கள் கட்சி பின்னாடி தான் இருக்கோம், நாங்கள் எதுக்கு, நாங்கள் சுயமாக எங்களுக்கு நீண்ட பயணம் காத்திருக்கு, விஜய்க்கு இன்னும் வயசு இருக்குது, நாங்கள் வந்து தனியாகவே போட்டி எங்கள் சக்தி எவ்வளோன்னு பார்க்குறோம், எங்கள் சக்தி எவ்வளோன்னு தெரிஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து அரசியலில் ப்ளே பண்ண முடியும். அதனால் நாங்கள் எதுக்கு இவங்க கூட சேரணும், எடப்பாடி முதல்வர் வரத்துக்கு நாங்கள் ஏன் வேலை செய்யணும், இல்லை எடப்பாடி பாஜக விட்டு வந்தாருன்னா ஒருவேளை கடைசி நேரத்தில் அப்போ பாதிக்கு பாதி சீட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வேணால் பேசிக்கலாமே தவிர அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் போய் சேருவோன்றது ஒரு காலத்திலையும் நடக்காது. பாஜக விட்டு அதிமுக வந்தால் ஏதாவது பேச்சுவார்த்தை, இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நடந்தது, அது முடிஞ்சு போச்சு. அது மாதிரி மீண்டும் எதிர்காலத்தில் வந்தால் நடக்குமே தவிர அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் போக மாட்டோம். அப்போ அந்த கட்சத்தில் அவங்களோட இருக்கும்போது தனியாக தான் இருப்போம் அப்படின்றாங்க. அப்போ திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படி பிரியும். அதிமுக கூட்டணிக்கு போகும், விஜய் கூட்டணிக்கு போகும், சிவமேன் கூட்டணிக்கு போகும். அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா பெரும்பான்மை ஓட்டு அதிமுக கூட்டணிக்கு தான் போகும். திமுக எதிர்ப்பு ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு போகும், கொஞ்சம் சீமானு போகும். ஆனால் திமுக வந்து அதோடைய ஆதரவு ஓட்டுகள், அப்புறம் பெண்கள் ஓட்டுகள், மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் வாங்கி அவங்க வந்துடுவாங்க. இவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டெலாம் வாங்கிடுவார், ஜோசப் விஜய் அப்படின்னாங்க. அது வந்து நிச்சயமாக
அதுக்கு சாத்தியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் திமுக அணியில் இருக்கும்போது 80% மைனாரிட்டி திமுக அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது காரணம் காங்கிரஸ் மேலே உள்ள நம்பிக்கை தான், வேற ஒன்றும் கிடையாது. தேசிய அளவில் மைனாரிட்டிக்கு ஆதரவாக இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். திமுகவும் கூட இருக்கிறது ரீஜனல் லெவலில் நமக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா அந்த அடிப்படையில் போடுவாங்க. ஸோ அதனால் இவருக்கு என்னென்னா இவர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விஜயை பார்த்து ஸ்டாலின் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது அப்படி ஒரு விஜய்க்கு ஒரு கனவு இருந்தால் அது இருந்துட்டு போட்டுமே. நீங்கள் தேர்தலில் அவரை முறியடிச்சிட்டு போங்க. நேற்று கட்சி ஆரம்பித்தவங்கன்னா நீங்கள் முதலமைச்சராக பார்க்குறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம், அவங்க கட்சிக்காரங்க விருப்பம். நீங்கள் உங்களுக்கு அவங்க எதிரியே கிடையாது. நீங்கள் உங்களுடைய கூட்டணிக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் விஜய் உங்களுக்கான எதிரி. அவர் சொல்லலாம் எனக்கு திமுக தான் எதிரி, நான் திமுகவோட தான் மோதனேன்னு சொல்லலாம். பட் உங்களுடைய எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். திமுகவுடைய எதிரி அதிமுக தான். அதிமுக பாஜக கூட்டணி சேரும்போது அதில் பாமக தேமுதிக சேரும்போது இன்னும் ஸ்ட்ராங்கான கூட்டணி எமர்ஜாது. அதுதான் உங்களுக்கு நேர் எதிராக இருக்க முடியும். அது உங்களுக்கு விஜய் ஒன்றும் பெரிய நேர் எதிராக இருக்க முடியாது. தேவையில்லாமல் நீங்கள் விஜயை பார்த்து அவர் ஆட்சிக்கு அவர் விரும்புகிறாரு. அது கொஞ்சம் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த கோயம்புத்தூர் மதுரையிலலாம் ஒரு பெரிய கூட்டம் கூடியது இல்லையா, அதை பார்த்து அவருக்கு ஒருவேளை முதல்வருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்கலாம். சார் அவருக்கு ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படியே க்ரௌடு இருந்தால் கூட நேர் எதிரி கிடையாது. திமுகவுக்கு நேர் எதிரி விஜய் கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார். மற்றொரு நேர்களில் சந்திப்போம்.